ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. கல்யாணத்துக்கு மயிலோடைய ஃபேமிலி எல்லாம் வராங்க. மயிலுக்கு அந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமே கிடையாது. ரொம்ப சோகத்தோடு தான் இருப்பாங்க. இங்கே மீனாவோட வீட்டில் பாண்டியன்னு சரவணனை தவிர இது எல்லாருமே கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. அதாவது செந்தில தவிர எல்லாருமே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போய் அங்கே கலந்துருப்பாங்க. உடனே மயில வந்ததுமே நம்மளுடைய கோமதி, அதுக்கப்புறமா மீனா, ராஜி எல்லாம் போயிட்டு எப்படிக்கா இருக்கு உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்றாங்க. பரவாயில்லதான்றாங்க. அதுக்கப்புறமா குழந்தைக்கு செக்கப்க்கெல்லாம் போறியாமா, போய் செக் பண்ணுறியா அப்படின்னு கோமதி கேட்கவும் ஆத்தன்றாங்க. உடம்ப நல்லபடியாக பார்த்துக்கோ சரியா, இந்த டைமில் தான் நீ எதை பற்றி யோசிக்க கூடாது, ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க கூடாதுன்றாங்க அத்தை. இந்த மாதிரி என் தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எவ்வளோ சொல்லிட்டேன், ஆனால் அவள் கேட்கலன்றாங்க. அது உங்க எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும் அத்தைன்றாங்க. இங்கே பாரு மயிலு, நீ அதை பற்றியெல்லாம் இந்த நேரத்தில் யோசிச்சுட்டு இருக்காது சரியா. இப்போ நீ நல்லா இருக்கணும், நீ ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் குழந்தையும் நல்லா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களை நீ யோசிச்சேன்னா அது குழந்தையுமே யோசிச்சு குழந்தைக்குமே அது பாதிக்க வரும்ன்றாங்க. அதனால குழந்தைக்கும் பாதிக்க வரக்கூடாது, அதனால நீ தேவையில்லாமல் யோசிக்காதுன்றாங்க. நீ ஹெல்த்தியாக இருன்றாங்க. நிறைய விஷயங்களை யோசிச்சு உன் மனசை போட்டு நீ குழப்பிக்காது. என்ன நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா அப்படின்றாங்க. புரிஞ்சுதா அத்தன்றாங்க. அவ்வளோதான். தங்கச்சி நீ சொல்லி கேட்கலையா, விட்டுரு. அவ கல்யாணம் பண்ணிக்கிறான்னா பண்ணிட்டு கஷ்டப்படட்டும், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குமார் நல்லவனை சொல்லிட மாட்டான், அவன் என்னுடைய அண்ணன் பையன்றதுனாலனுவாங்க. அவன் எப்படிப்பட்டவன்றது உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது கஷ்டமாக தான் இருக்குன்றாங்க. கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் எப்படி வாழ போகிறாங்க, எப்படி அவங்க லைஃப்பை கொண்டு போகிறாங்கன்றது எனக்குமே ஒன்றும் புரியல அப்படின்ட்டு கோமதி, ராஜி, மீனால சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சி வாழ்க்கையை நினைச்சியும் மயிலுக்கு ஒரு மாதிரியான கஷ்டமா இருக்கு. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.